ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. ஈஸியான டின்னர் ரெசிபி தான். 6 1/2 மாச குழந்தைக்கு நீங்க இட்லிலாம் குடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, தாராளமா இந்த டின்னர் ரெசிபிய குடுத்து பாருங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட நான் இங்க ஊற வச்சுக்கிறேன். மினிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது ஊறினா தான் பாசிப்பருப்பு சீக்கிரமாவே வெந்துடும். இந்த மாரி பருப்பு வகைங்கள வாரத்துக்கு ஒரு 2லேருந்து 3 தடவ குடுக்கும்போது நியூட்ரிஷியஸ் நெறைய பாப்பாங்களுக்கு கிடைக்கும். புரோட்டீன் அதிகமா இருக்கனால பேபியோட குரோத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் ஈஸியா டைஜஷனும் ஆயிடும் பாப்பாக்கு. இங்க ஒரு 1/2 தக்காளி, 2 குட்டி வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இது கூட உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ் ஏதாவது நீங்க ஆட் பண்றா இருந்தாலும் ஆட் பண்ணலாம். பட் நைட் டைம் அப்படின்றதுனால நான் வெறும் டொமேட்டோ அண்ட் ஆனியன் மட்டும் விட்டுக்கிட்டேன். இது கூட நீங்க கேரட் இல்ல பொட்டேட்டோ எதுனாலுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பேபி 6 மந்த்ஸ் இருக்கும்போதுல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இப்போ நல்லா பருப்பு சாஃப்ட்டா ஊறிடுச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து குக்கர்ல வந்து நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வெங்காயம், தக்காளி நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு சாம்பார நைட் டைம்ல குடுக்கும்போது பாப்பாக்கு ஒரு லாங் நேப் எடுப்பாங்க. அடிக்கடி எந்திரிக்கிறது பாப்பா அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமா ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா லைட்டா சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு போதும். ரொம்ப தண்ணி வேண்டாம். அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி இது 2மே நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 விசில் வச்சு இறக்கிக்கோங்க. குழந்தைங்க அடிக்கடி எந்திரிக்கிறாங்க நைட் டைம்ல, ஒரு லாங் நேப்பே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, என்கிட்ட கேட்குற எல்லாருக்குமே நான் சொல்றது வந்து இட்லி அண்ட் சாம்பார் குடுத்து பாருங்க. ஒரு நல்ல தூக்கம் தூங்குவாங்க பாப்பாங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாவே தூங்குவாங்க. ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் எவ்ளோ குழஞ்சு வந்துருச்சு பாருங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. என்னோட பாப்பா 1 இயர் ஆனதுனால இத நான் மசிச்சு விட்டுட்டா மட்டும் போதும். பட் 6 மந்த் குழந்தைங்களுக்குலாம் நீங்க வந்து மிக்ஸியில பிளெண்டர்ல வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு ஆயில் இல்லைன்னா கீ போட்டுட்டு கடுகு போட்டுட்டு நம்ம இந்த சாம்பார வந்து தாளிச்சு விட போறோம். அவ்வளோதான். 7 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருக்க பேபிக்கு கண்டிப்பா தாளிப்பு தேவை இருக்காது. நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே பருப்பை வந்து கொஞ்சமா இட்லி கூட சேர்த்து கொடுத்துக்கலாம். 7 மந்த்ஸ்க்கு மேல இருக்க பேபி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் கீ ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இட்லி கூட நல்லா நிறைய சாம்பார் ஊத்தி பாப்பாக்கு கொடுத்து பாருங்க. முக்கியமா நைட் டைம் கொடுத்து பாருங்க. தூக்கம் சூப்பரா தூங்குவாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பாப்பாக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்க பாப்பாக்கும் செஞ்சு கொடுங்க. பாய்.